ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு V3 Vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஏர்லி மார்னிங் ரைடு தான் காய்ஸ் நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டுருக்கோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச். ஸோ கோவளம் பீச்சுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாக சன்ரைஸ் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் அந்த டே வந்து இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா கோவளமில் போய் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நானும் என் தம்பியும் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் காய்ஸ். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 கிட்டே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அரௌண்ட் எங்களுக்கு வந்து 2 hours கிட்டே எங்களுக்கு ட்ராவல் இருக்கும். ரெடில்ஸ்லேருந்து நாங்கள் கோவளம் போகிறதுக்கு வந்து அரௌண்ட் 2 hours ஆகும். ஸோ அதனால் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ 5 மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம். ரோடு பாருங்கள் கைஸ் எவ்வளோ காலியாக இருக்குன்ட்டு. ஸோ சுத்தமாக வண்டியே இல்லை, ரோடே காலியாக இருக்குது. இந்த காலியான ரோட்டில் பார்த்திங்கன்னா பைக் ரைட் பண்ணி போகிறதே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஸோ மார்னிங் வந்து எந்த ஒரு டிராஃபிக் இல்லை, எந்த ஒரு டென்ஷன் இல்லை, பீஸ்ஃபுல்லாக அந்த சில் கிளைமேட்டில் ஒரு பைக்கை வந்து க்ரூஸ் பண்ணிவிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ரைடு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தோம் கைஸ். சரி போயிட்டு அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மாதாவரத்தில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு நாங்கள் டேங்கை ஃபில் பண்ணிட்டோம். ஸோ டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து அடுத்த ஈசிஆரை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். ஸோ மாதாவரம் ரவுண்டானா பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பீக்கான பிளேஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போவுமே டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். ஏன்னா அது ஒரு பெரிய ஜங்ஷன். ஸோ எல்லா சைடில் இருந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். பட் நாங்கள் ஏர்லி மார்னிங் இவ்வளோ சீக்கிரம் போகும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக வண்டியே இல்லை. நாங்கள் எப்பவும் அந்த இடத்துல அவ்வளோ நேரம் நின்றுட்டு தான் நாங்கள் போவோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டோம். ஸோ அது பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு சூப்பர் கூல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்தமாதிரி நாங்கள் போனதே இல்லை இந்த மாதாவரம் ஜங்ஷனை தாண்டி இவ்வளோ சீக்கிரமாக. மக்களே நம்ம வந்து நேப்பியர் பிரிட்ஜை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீச் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் கைஸ், மெரினா பீச் ரோட்டில். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குது, ரைட்டில் பார்த்தீங்கன்னாலும் நிறையா பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ போயிட்டுருக்கும்போது அங்கேயுமே ரோடு ஃபுல்லாக காலியாக தான் இருந்துச்சு கைஸ். சூப்பராக இருந்துச்சு மார்னிங் ரைடு. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் மார்னிங் ரைடு வந்து கண்டிப்பாக போங்க. ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது மார்னிங் இந்த கிளைமேட்டோடு சேர்ந்து இந்த காலியான ரோட்டில் வந்து நம்ம இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் சிட்டியில் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல கைஸ். எப்போவுமே டிராஃபிக்லேயே போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ பீச் ரோட்டில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் பேரிகேட் வச்சுருக்காங்க கைஸ். ஸோ அந்த பேரிகேட் வந்து ஒன் சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கும்போது அந்த பேரிகேட்டை பார்த்தோம், ரைட் எடுத்தோம். ஸோ ரைட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயுமே வண்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு கண்டினியூஸாக. ஸோ வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை பீம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கண்ணு கூசிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு வண்டியில் விட்டுற மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன் நடந்துச்சு. பட் காட் கிரேஸ் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் கைஸ். ஸோ நீங்களுமே வந்து பீச் ரோட்டில் வந்து ஏர்லி மார்னிங்கோ இல்லைனா நைட் டைமில் போகிறீங்க அப்படின்னா அந்த பேரிகேட்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க கைஸ். முட்டுக்காடு கிராஸ் பண்ணிட்டோம் கைஸ். ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே மேகமூட்டமாக இருக்கனால இன்னும் வந்து சூரியன் வந்து வெளியே உதிக்கலை கைஸ். ஸோ நாங்கள் எப்படியும் பீச்சுக்கு போகிறதுக்குள்ளே அவர் வந்துடுவாருன்னு நினைக்கிறோம். ஸோ சீக்கிரமாக நாங்கள் போயிட்டு பீச்சில் போயிட்டு அவரை சந்திக்கிறோம். ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த சர்ஃபிங் ஸ்கூல்ஸ் வந்து நிறையா இருக்குது கைஸ். ஸோ நாங்கள் அந்த வழியாக தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். காய்ஸ் நம்ம மெரினா பீச்சுக்கு போகிற மாதிரி இப்போ நம்ம ராக் பீச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். காய்ஸ் ஃபைனலி வி ரீச். எடிது பைக்லாம் ஹாய் காய்ஸ், அண்ணன் தேவா, தம்பி ஜீவா.
ஃபைனலி சன்ரைஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அந்த பீச் வியூவில் இருந்து அந்த சன்ரைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். காய்ஸ் எங்கள் அண்ணன் போனோடனே அவனுக்கு ஒரு கம்பெனி ஒருத்தர் கிடச்சிட்டான் பார்த்தீங்களா, பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டான். இவனத்தோட தாங்க முடியல காய்ஸ். நான் பாறை மேலே நிற்க போகிறேன், மண்டை மேலே நிற்க போகிறேன்னு போயிட்டுருக்கான். என்ன பண்ணுறது? வலிக்குள்ள போகிறான் பார்த்தேன். இந்த ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்குனே நிறைய பேர் வந்து மார்னிங்கே வராங்க கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து அந்த மார்னிங்கில் வந்து அங்கே வந்திருந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்காக வந்திருந்தாங்க. அந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி இதுக்காகவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காகவே வந்திருந்தாங்க கைஸ். ஸோ நாங்களுமே அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து அந்த சன்ரைஸை பார்க்கணுன்னு நாங்கள் கிளம்பியிருந்தோம். பட் சன் வந்து ரைஸ் ஆகும்போது எங்களால் பார்க்க முடியல கைஸ். அதுக்குள்ளே ஃபுல்லாக மேக க்ளவுடு ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ ஓரளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் எங்களால் அந்த வந்து சன்ரைஸை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. பட் என்ன தான் நாங்கள் டிலேவாக போனாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது வந்து ஓத்தி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் கைஸ் அந்த வியூவை. ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வராங்க. அதுலேயும் அந்த சன்ரைஸ் வந்து கோல்டன் கலரில் அந்த சீ ஃபுல்லாக இருக்கும்போது சின்ன சின்ன போட்ஸ்லாம் அதை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸுமே மேலே பறந்துட்டு இருந்துச்சு கைஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே அந்த சீ வியூவோடு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்தமாரி கோவளம் பீச்சுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சர்ஃப் போர்டு எடுத்துகிட்டு கடலில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய சர்ஃபிங் ஸ்கூல் இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து ஏர்லி மார்னிங் தான் வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க போல் கைஸ். ஸோ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் அதுமாதிரி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ஃபிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிவிலையோ இல்லை மொபைலில் அந்த மாதிரி தான் கைஸ் பார்த்துருக்கோம். பட் ஏர்லி மார்னிங் இந்தமாரி ரியலாக நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு வேவ்ஸுமே வரும்போது அவங்க அதில் வந்து டைவ் அடிக்கிறதுலாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ இது வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு நாளுமே இதை பார்க்குறதுக்காக நாங்கள் கண்டிப்பாக போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த டே. நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து அந்த சர்ஃபிங் பண்ணுறதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் கைஸ். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வேவ்ஸ்லாம் வந்து பெருசாக வந்தாலுமே அந்த பீச் வந்து ஆழம் வந்து ரொம்ப கம்மி கைஸ். ஸோ வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு மெரினா பீச்சிலலாம் இருக்கிற அளவுக்கு ஆழம் வந்து இங்கே கிடையாது. ஸோ அதனால் வந்து நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. சர்ஃப் பண்ணுறவங்கலாம் அந்த அலை மேலே வந்து போகும்போதும் சூப்பராக இருந்துச்சு கைஸ். அது எப்படின்னா இங்கேருந்து போகும்போது போயிடுறாங்க. ஸோ அங்கேருந்து வரும்போது அந்த அலையோடு சேர்ந்து அவங்களும் சர்ஃப் பண்ணிகிட்டே வராங்க. அதில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அதில் ஃப்ளிப் அடிக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளிப் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா எங்களுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு லைவில் அதை பார்க்கும்போது எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டோம் நானும் என் தம்பியும். ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக இருந்து அதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு நாங்கள் அரௌண்ட் இங்கே வந்தே வந்து ஒரு 2 hours மேலே ஆகிடுச்சு. நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அங்கேருந்து. ஸோ நாங்கள் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து ஒரு போட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் கைஸ். என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு கயாக்கிங். ஸோ பீச்லேயே வந்து கயாக்கியும் பண்ணுறாங்க போல். ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப நேரமாக
அந்த பீச்சில் போய்கிட்டே இருந்தார். நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் எவ்வளோ தூரம் தான் போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார் கைஸ். சூப்பராக இருந்துச்சு அதுவுமே பார்க்கறதுக்கு. கயாக்கிங் வந்து நாங்கள் சின்ன சின்ன லேக்கில் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் பீச்சில் வந்து இந்த மாதிரி கயாக் பண்ணுறது வந்து இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ சூப்பர் கூலான எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு ஒரு சூப்பரான மெமரிஸ் வந்து எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு கைஸ். ஸோ நீங்களுமே வந்து என்னைக்காவது இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஒரு சன்செட்டோ இல்லை சன்ரைஸோ ஆகிற மாதிரியான டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவளம் பீச் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மெமரபிள் டேவாக கண்டிப்பாக இருக்கும் கைஸ். சரி ஓகே, வந்து 2 hours மேலே ஆயிடுச்சு, வீட்டில் தேடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம் கைஸ். இந்த டே வந்து எங்களுக்கு சூப்பர் கூலான ஒரு டே. ஏர்லி மார்னிங் நாங்கள் 5 o'clock இங்கே கிளம்பி வந்தது பார்த்தீங்கன்னா ஓத்தி தான் கைஸ். ஸோ என்னடா 2 hours ரைட் பண்ணி போய் இந்த சன்ரைஸை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீலே கொடுக்கல. ஸோ இந்த ரைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரவே எங்களுக்கு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கூலாக இருந்துச்சு கைஸ். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோவளம் பீச்சை வந்து விசிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.